தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. மதுரை புதுப்பட்டி அருகே விபத்து ஏற்பட்டிருக்கிறது. குழந்தை உட்பட 2 பேர் உயிரிழந்துள்ளனர். புதுப்பட்டி பாலம் அருகே அரசு பேருந்தில் மோதி இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது காரில் பயணம் செய்த 5 பேர் விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குழந்தை உட்பட 2 பேர் உயிரிழந்துள்ளனர். அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 2 வயது பெண் குழந்தை உட்பட உயிரிழந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காரில் பயணித்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் குழந்தை உட்பட 2 பேர் உயிரிழந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. திருமங்கலம் அருகே அரசு பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் 2 வயது குழந்தை உட்பட தற்போது 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் இந்த விபத்து குறித்து டி கல்லுப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். படுகாயமடைந்த 6 பேரை திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக அவர்கள் தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தை திருமங்கலத்தை அடுத்து இருக்கக்கூடிய டி கல்லுப்பட்டி அருகே உள்ள காடநேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் செந்தில் என்ற சென்றாய பெருமாள், பிரியங்கா தம்பதி. இவர்களுடைய 2 வயது குழந்தை சிவானிகா என்ற பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில சென்றாய பெருமாள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவரது மனைவியின் சொந்த ஊரான வேலூர் மாவட்டம் திருப்பத்தூருக்கு சென்று அங்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவிட்டு மீண்டும் மனைவி பிரியங்காவின் உறவினரான சவுந்தரராஜன், லல்லியம்மாள், சுரேஷ் மற்றும் சாந்தா ஆகியோருடன் நேற்று இரவு காரில் இருந்து திருப்பத்தூரிலிருந்து மதுரையில் இருக்கக்கூடிய காடநேரி கிராமத்திற்கு வந்து கொண்டிருந்தனர். அப்போது ஓட்டுநர் அப்பீஸ் உட்பட 8 பேர் இந்த காரில் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. கார் காலை 6:30 மணி அளவில் திருமங்கலம் ராஜபாளையம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் டி புதுப்பட்டி பாலத்தை கடந்த போது பாலத்தின் எதிரே டி கல்லுப்பட்டியிலிருந்து திருமங்கலம் நோக்கி வந்த அரசு நகர பேருந்து மீது நேருக்கு நேர் மோதி இந்த காரானது விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கார் அப்பளம் போல நொறுங்கிய நிலையில் காரில் பயணம் செய்த சென்றாய பெருமாளின் 2 வயது பெண் குழந்தை சிவானிகா, காரின் முன்னால் அமர்ந்திருந்த சவுந்தரராஜன் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் இந்த 6 பேர் பலத்த காயத்துடன் காருக்குள் சிக்கிக் கொண்டனர். சம்பவம் குறித்து அக்கம்பக்கத்தின் அளித்த தகவலின் பேரில் டி கல்லுப்பட்டி காவல் நிலைய போலீசாரும் டி கல்லுப்பட்டி தீயணைப்பு நிலைய வீரர்களும் காரின் இடிபாடுகளில் சிக்கிய 6 பேரை மீட்டு திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் மேல் சிகிச்சைக்காக தற்போது அவர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சாரா, விவரங்களுக்கு நன்றி அருண்.